Hi friends, welcome to Munira's kitchen. இன்னைக்கு இந்த கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு நூடுல்ஸ் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் முதல்ல நான் வேக வச்சுட்டேன். இப்போ அந்த வேறு ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றி நிறைய கார்லிக் போட்டு ரெண்டாக கட் பண்ணி அது நல்லா சாட் பண்ணியாச்சு. இப்போ நான் மேகி க்யூப்ஸ் அதை வாங்கி அதையும் நான் அதில் சாட் பண்ணிட்டேன். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இது போட்டு நல்லா வதக்குங்க. கூட கொஞ்சம் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா கீறி விட்டு அதையும் இதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கனை போன்லெஸ் சிக்கன் வாங்கி அது வேக வச்சு ஷ்ரெட் பண்ணிவிட்டேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் லாங்காக போகும்னு சொல்லிட்டுனால எல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாத்திரம் நான் காட்டுறேன். அப்போ சிக்கன் ஷ்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி அது கூட நல்லா நீங்கள் அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்து 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம லாஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதெல்லாம் வதங்கதை பார்க்கலாம். இப்போ நல்லா அது வதங்கியாச்சு. எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. ஒரு பக்கம் ஓரத்தில் தள்ளி வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 முட்டை இது உடச்சி ஊற்றுங்க. இது 4 பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்காக நான் சொல்கிறேன். இப்போது 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இது கூட நம்ம கொஞ்சம் ஒரே ஒரு மேகி க்யூபோட பீசஸை நல்லா பொடிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது. அதனால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்க. முட்டை கொஞ்சம் வதங்கியிருக்குது. இந்த சமயத்தில் அந்த மேகி க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த கேரட்டும் பீன்ஸும் அது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸும் ஆயாச்சு, முட்டையும் ஆயாச்சு, கூட சிக்கனும் ஆயாச்சு. எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்த ஒரு நூடுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த காரம் பத்தாது. அப்போ கூட ஒரு 2 டீஸ்பூன் குருமிளகு பொடி நல்லா அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இருக்கட்டும். அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கிற நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஹக்கா நூடுல்ஸ், அந்த நூடுல்ஸை அதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வச்சுட்டு கொஞ்சம் டேப் வாட்டரில் கழுவுனா தான் கொஞ்சம் அது உதிரியாக வரும். இப்போ அது இந்த மசாலா மேலே இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் நூடுல்ஸ் மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற சாஸை இது கூட சேர்த்திட்டு அது நல்லா கலக்குங்க. இதில் காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே மல்லித்தலையும் தூவி விட்டுக்குங்க. நல்லா சூடோட பிளேட்டில் பரிமாறி கொடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி டின்னருக்கோ கொடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில்
புதிய ரெசிபியோடு நான் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.